அதாவது இந்த சீசன் ஃபுல்லாவே இருந்த அதே பூதங்கள் தான். இவங்க என்னதுன்னா, இப்ப வழக்கமா ஒரு செட்டில் காம்பினேஷன் இன்னமும் கிடைக்கல. அதனால தான் டீம் தோக்குது. அது ஒரு நிதர்சனமான உண்மை. பட் செட்டில் காம்பினேஷன்றப்ப அவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி போனா, ஒரு ஸ்டெப் பின்னாடி வராங்களே. இப்போ ஒரு சின்ன பையன வந்து ஆட வச்சாங்க ஒரு மேட்ச். அதே மேட்ச் ராகுல் திரிபாட்டியும் ஆட வச்சாங்க. அப்புறம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, டெவால் பிரேவிஸ்ன்னு ஒரு ஸ்டெப் முன்னாடி போறாங்க. ம். தீபக் ஹூடான்னு ஒரு ஸ்டெப் பின்னாடி போறாங்க. ம். எனக்கு இதுதான் புரிய மாட்டேங்குது. இப்ப நீங்க வந்து ஒண்ணு பாருங்க இனிமே பிளே ஆஃப் சான்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு எல்லாருமே சின்ன பசங்கள இறக்கிறதா நல்லதா இருக்கும். பட் அதே சமயம் இந்த மேட்ச் தோத்ததுக்கான காரணம் உங்களோட உங்களோட சீனியர் பிளேயர்ஸ் தான். உங்களோட நீங்க சோ கால்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு போய் எடுத்த பிளேயர்ஸ் தான் இந்த மேட்ச் கவுத்தாங்க. எனது பேட்டிங்ல என்னதான் தப்பா போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம ஒவ்வொரு சேஞ்சஸா சொல்றோம்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங்ல மொமெண்டம் கிடைக்கல. ஓப்பனிங்க மாத்துங்கோன்னா, நம்ம வந்து நீங்க கூட ரச்சின பத்தி சொல்லியிருந்தீங்க. ஒரு ஓடிஐ பிளேயர், T20க்கான பிளேயர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ரச்சின டிராப் பண்ணியிருந்தாங்க. நம்பர் 3ல ஒரு சேஞ்ச் வேணும்னோ, நம்பர் 3ல சேஞ்ச் பண்ணாங்க. யங்ஸ்டர்ஸ உள்ள கொண்டு வரணும்னோ, யங்ஸ்டர்ஸ கொண்டு வந்தாங்க. என்னெல்லாம் சொல்றோமோ, இந்த நேர் விருப்பம் மாரி, சன் மியூசிக்ல பாட்டு போடுற மாரி அடுத்தடுத்து எல்லாத்தையும் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் என்ன பண்ணாலும், அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, டெவால் பிரவிஸ் ஆடுனப்போ கொஞ்சம் ஓகே. இந்த மாதிரி ஆயுஷ் மாதிரி ஆடினப்போ பவர் பிளேல கொஞ்சம் ஓகே. பட் அந்த 2 ஃபேஸையும் தூக்கிட்டு தள்ளி வச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்ல கேம்ல. அதேதான். அது பழைய மேட்சஸ்க்கு தான் திரும்ப எடுத்துட்டு போகுது. அதுதான் நான் சொல்றேன். ஒரு ஸ்டெப் முன்னாடினா, ஒரு ஸ்டெப் பின்னாடி பாருங்க. டெவால் பிரேவிஸ் வந்து நம்பர் 4 வராதது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ம்.